வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் மிஸ்டீரியஸ் புக் 1912 ஆன்டிக் புக் டீலர் வில்ஃப்ரெட் வாய்னிச் அப்படின்ற ஒரு கையில இந்த புக்கு கிடைக்குது. இந்த புக்கு ஃபுல்லா அன்னோன் சிம்பிள்ஸ், வியர்டான பிளான்ஸ், மிஸ்டீரியஸ் டயக்ராம்ஸ் அப்படின்னு யாராலையுமே அது என்ன எங்கேருந்து வந்தது அப்படின்றத கண்டே பிடிக்கல. அந்த பேஜஸ் எல்லாமே வந்து காஃப் ஸ்கின்னால செய்யப்பட்டிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புக் 1404 இருந்து 1438 எழுதப்பட்டிருக்கும். அதாவது சாலிடா 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து இது வந்து ஒரு ஃபர்காட்டன் லாங்குவேஜ், ஏதோ ஒரு சிவிலைசேஷன் கம்ப்ளீட்டா காணாம போயிருக்கு, அது சம்பந்தப்பட்டது அப்படின்றாங்க. இன்னொரு சில பேர் வந்து ஒரு சீக்ரெட் மெடிக்கல் நாலேஜ் கொண்ட அல்கமி புக் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இது ஏலியன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஏன்னா இதுல இருக்க பிளான்ஸ், டயக்ராம்ஸ், லாங்குவேஜ் அப்படின்றது ட்ரேஸே இல்லாம இருக்கே அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. வேர்ல்டு வார் 2 கோட் பிரேக்கர்ஸ், அதாவது நாசா லெவல்ல அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணியுமே இது என்ன அப்படின்றத அவங்களால டீகோட் பண்ண முடியல. டாப் சயின்டிஸ்ட், ஹிஸ்டாரியன்ஸ் அப்படின்னு பல வருஷங்கள், பல டீகேட்ஸ் அனலைஸ் பண்ணியுமே இதுல ஒரு ஸ்கிராட்ச் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் ஒரு கம்ப்ளீட் மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஒரு சில பேர் வந்து இது ஜிப்ரிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேர் வந்து இது ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ணவும் பாக்குறாங்க. ஆனா இது ஒரு பிராங்கா இருந்தது அப்படின்னா அவங்க எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட, அதாவது 1,70,70,000 கேரக்டர்ஸ் கொண்ட ஒரு விஷயத்த விளையாட்டா எப்படிங்க கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கு. சோ இந்த புக்கை பத்தி பல தியரிஸ் இருந்தாலும் இன்னி வரைக்கும் கான்கிரீட் எவிடன்ஸ் இதனாலதான் நடந்தது அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு இது எது சம்பந்தப்பட்ட புக்கா இருக்கும்? இதுல வந்து மெடிசன், சயின்ஸ் ஆர் யூனிவர்ஸ் பத்தியாவே இருக்குமா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.